வெல்கம் டு ஆல். அனைவருக்கும் வணக்கம். ஸோ இன்னைக்கு நம்ம யூனிட் 3 மேக்னடிசம் அண்ட் மேக்னடிக் எஃபெக்ட் ஆஃப் எலக்ட்ரிக் கரண்ட்ல ஆல்ரெடி 10 மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் பார்த்தோம். இன்னைக்கு நம்ம பார்க்கறது வந்து 11th கொஸ்டின். The BH curve for a ferromagnetic material is shown in the figure. The material is placed inside a long solenoid which contains 1000 turns per centimeter. The current that should be passed in the solenoid to demagnetize the ferromagnet completely is அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. தமிழ் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஃபெர்ரோ காந்த பொருள் ஒன்றின் BH வளைகோடு பின்வரும் படத்தில் காட்டப்பட்டுள்ளது. இப்பெர்ரோ காந்த பொருள் 1 சென்டிமீட்டருக்கு 1000 சுற்றுகள் கொண்ட நீண்ட வரிச்சுருளின் உள்ளே வைக்கப்பட்டுள்ளது. பெர்ரோ காந்த பொருளின் காந்த தன்மையை முழுவதும் நீக்க வேண்டுமெனில் வரிச்சுருள் வழியே எவ்வளவு மின்னோட்டத்தை செலுத்த வேண்டும். ஸோ ரொம்ப சிம்பிளான ஒரு கொஸ்டின் தான். என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஒரு சோலினாய்ட் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஒரு சோலினாய்டில் வந்து நம்ம என்ன பண்ணுறோம்னா, ஒரு ஃபெர்ரோமேக்னடிக் மெட்டீரியலுக்கு மேலே ஆக்சுவலாக வந்து இந்த சோலினாய்டை வந்து சுற்றி வைக்கிறோம். சுற்றி வைக்கும் போது ஸோ இதில் வந்து கரண்ட் அப்ளை பண்ணுறோம். அப்ளை பண்ணும்போது அந்த உள்ள இருக்கக்கூடிய அந்த ஃபெர்ரோமேக்னடிக் மெட்டீரியல் வந்து கம்ப்ளீட்லி டிமேக்னடைஸ் ஆகணும். அது வந்து என்ன ஆகணும், கம்ப்ளீட்லி டிமேக்னடைஸ் ஆகணும். ஓகே, ஸோ அது கம்ப்ளீட்டாக டிமேக்னடைஸ் ஆகணும் அப்படின்னா எவ்வளவு கரண்ட் நம்ம அப்ளை பண்ணணும், எவ்வளவு மின்னோட்டத்தை வந்து அதில் செலுத்தும் பொழுது உள்ள இருக்கக்கூடிய அந்த ஃபெர்ரோமேக்னடிக் மெட்டீரியல் வந்து நமக்கு டிமேக்னடைஸ் ஆகும். ஸோ அந்த காந்த தன்மையை வந்து ஃபுல்லாக வந்து நீக்கிறதுக்கு எவ்வளவு மின்னோட்டத்தை நம்ம வந்து செலுத்தினா அது வந்து டிமேக்னடைஸ் ஆகும். ஸோ அது காந்த தன்மையை வந்து இழக்கும் அப்படின்றத தான் நம்ம கால்குலேட் பண்ணணும். ஸோ இதுக்கு ஒரு சின்ன ஒரு டயக்ராம் வந்து நம்ம புக்கிலே கொடுத்துருக்காங்க. என்னன்னா, ஸோ ஹச்ன்றது எக்ஸ் ஆக்சிஸில் கொடுத்துருக்காங்க. ஹச்ன்றது என்னன்னு கொடுத்துருக்காங்கன்னா ஆம்பியர் பர் மீட்டர். ஆம்பியர் பர் மீட்டர் ஏ பை எல் எழுதலாமா, ஆம்பியர் பர் மீட்டர். தட் இஸ் ஆம்பியர்ன்றது என்னது, ஆம்பியர் பர் மீட்டர்னா தட் இஸ் அ கரண்ட் டிவைடட் பை லென்த் தான். ஓகே, ஸோ மேக்னடைசிங் ஃபீல்டு அப்படின்னு நம்ம பார்த்துருக்கோம். அண்ட் தென் பி மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து நமக்கு ஒய் ஆக்சிஸில் கொடுத்துருக்காங்க. ஸோ இது நம்ம ஏற்கனவே பார்த்துருப்போம். ஹிஸ்டரிஸ் லூப் அப்படின்னு நம்ம ஒன்று பார்த்துருப்போம். ஓகே, ஸோ இந்த ஹிஸ்டரிஸ் லூப்பில் பார்த்தீங்கன்னா நாம் வந்து கரண்ட் இன்க்ரீஸ் பண்ண ஹெச் வேல்யூ இன்க்ரீஸ் பண்ண ஹெச் பை தட் இஸ் ஆம்பியர் பர் மீட்டர். அந்த கரண்ட் இன்க்ரீஸ் பண்ண ஆகும் அப்படின்னா நமக்கு என்ன ஆகும், ரைஸ் ஆகும். தட் இஸ் அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து என்ன ஆகும், ரைஸ் ஆகிட்டு ஒரு பொசிஷன் போகும். அண்ட் தென் கரண்ட்டை வந்து நம்ம ரெடியூஸ் பண்ணும்போது நாங்கள் கொஞ்சமாக ரெடியூஸ் ஆகிட்டு ஸோ இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து இது 0 வரல. தட் இஸ் கரண்ட் 0 ஆகிடுச்சு, பட் மேக்னெட்டிக் ஃபீல்டு இஸ் நாட் எ 0. அண்ட் தென் அகைன் நம்ம ரெடியூஸ் பண்ணிட்டே வந்தோம்னா இந்த பிளேஸில் 150 வந்து நமக்கு என்ன ஆகுதுன்னா அந்த இடத்துல வந்து 0 ஆகுது. இது தட் இஸ் மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து 0 ஆகுது. அண்ட் தென் திரும்ப டிக்ரீஸ் ஆகுது, அண்ட் தென் அகைன் இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ இந்த ஒரு லூப் வந்து கண்டினியூவாக அந்த ப்ராசஸ் நடந்துகிட்டே இருக்கும். மேக்னெட்டிக் ஃபீல்டு 0 ஆகும்போது கரண்ட் வந்து நம்ம எவ்வளோ அப்ளை பண்ணியிருக்கணும். ஓகே, கரண்ட் வந்து எவ்வளோ அப்ளை பண்ணியிருக்குன்னு சொன்னோம். அதில் கிவன் டேட் என்ன கொடுத்துருக்கேன்னா, தட் இஸ் அந்த நம்பர் ஆஃப் சோலினாய்டுடைய நம்பர் ஆஃப் காயில்ஸ் வந்து எவ்வளோ இருக்குன்னா 1000 டர்ன்ஸ் பர் சென்டிமீட்டர் இருக்கு. ஸோ 1000 நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் கேபிட்டல் N ஈக்குவல் டு 1000 பர் சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. சென்டிமீட்டர் மீட்டர் மட்டும் நம்ம வந்து 10⁻⁻2 மல்டிப்ளை பண்ணோம். அப்புறம் நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் ஈக்குவல் டு 1000 into 10 square turns per meter அப்படி நம்ம எழுதலாம். ஓகே, இதுதான் டேட்டா. ஸோ இது டேட்டா தான் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம என்ன கால்குலேட் பண்ணால் ஐ வேல்யூ கால்குலேட் பண்ணோம். எப்படி கால்குலேட் பண்ணலான்றதை நம்ம பார்க்கலாம். ஓகே, ஸோ சொல்யூஷன் நமக்கு ஃபார்முலா வந்து பார்த்தீங்கன்னா தட் இஸ் அ மேக்னடைசிங் ஃபீல்டு H இஸ் ஈக்குவல் டு தட் இஸ் அ ஐ டிவைடட் பை எல் அப்படின்னு நம்ம எழுதலாம். ஸோ ஆர் இங்கே வந்து நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் கொடுத்துருக்காங்க NI டிவைடட் பை எல் அப்படின்னு நம்ம எழுதலாம். ஓகே, ஸோ இங்கே n அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா that is a small n is equal to NL divided by L is equal to small n எடுத்துக்கலாம். ஓகே, H is equal to I divided by N. ஓகே, ஸோ நமக்கு தேவை I வேல்யூ தான் தேவை. I is equal to என்ன வரும், H into N. ஸோ what is the H value? That is the H value வந்து நமக்கு பார்த்தீங்கன்னா that is ampere per meter. எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 150. இங்கே எவ்வளோ இருக்கு நமக்கு, இந்த கர்வ் வந்து கனெக்ட் ஆகிறது பார்த்தீங்கன்னா நமக்கு 150ல் வந்து நமக்கு வந்து அந்த கர்வில் வந்து அங்கே 0 ஆகுது. ஓகே, ஸோ நம்ம என்ன பண்ணுறோம், ஹச் வேல்யூ வந்து நம்ம என்ன எடுத்துக்கிறோம்னா தட் இஸ் அ
150 அப்படி நாம எடுத்துக்கிறோம். So that is a 150 divided by small n value. So what is a small n value? Capital N divided by L is small n. Okay, capital N என்னன்னு பார்த்தோம்னா 1000 divided by length வந்து சென்டிமீட்டர் கொடுக்குறோம். மீட்டரா பார்த்தோம்னா 10 power minus 2 போடுவோம். ஸோ என்ன வரும்? 1000 into 10 square வரும். ஸோ அதை அப்படியே அப்ளை பண்ணிக்கோங்க. 1000 into 10 square. ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணால் நமக்கு ஆன்சர் கிடைச்சிடும். ஓகே, 100 கேன்சல். ஸோ 15 divided by இது ஒரு 10 square, இது ஒரு 10 square 10 power 4 வரும். ஸோ எப்படி எழுதலாம்? 15 into 10 power 4 ஆம்பியர் எழுதலாம். ஆர் புக்கில் வந்து ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 1.5 into 10 power. ஆக்சுவலாக இந்த வந்து ப்ளஸ் 4, இங்கே ப்ளஸ் 4, இங்கே வந்து மேலே வந்து எனக்கு மைனஸ் 4 வரும். ஸோ தட் இஸ் 10 power minus 3 எழுதலாம். 1.50 into 10 power minus 3 ஆம்பியர் அப்படின்னு எழுதலாம். ஆர் எப்படி எழுதலாம்னா 1.50 மில்லி ஆம்பியர் அப்படின்னு சொல்லி நம்ம அந்த கரண்ட்டை எழுதலாம். ஓகே, this is the answer. ஸோ இந்த ஆன்சர் வந்து எங்கே இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா 1.5 மில்லி ஆம்பியர். that is a C option is a correct answer. Next question, 12th question. Two short bar magnet have magnetic moments 1.20 ampere meter square and 1.00 ampere meter square respectively. They are kept on a horizontal table parallel to each other with their north poles pointing towards the south. They have a common magnetic equator and are separated by a distance of 20.0 centimeter. The value of resultant horizontal magnetic induction at the midpoint O of the line joining their centers is. Horizontal components of earth magnetic induction is 3.6 into 10 power minus 5 Weber meter power minus 2. ஸோ தமிழ் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இரண்டு குட்டையான சட்ட காந்தங்களின் காந்த திருப்புத்திறன்கள் முறையே 1.20 ஆம்பியர் மீட்டர் ஸ்கொயர் மற்றும் 1.00 ஆம்பியர் மீட்டர் ஸ்கொயர் ஆகும். இவை ஒன்றுக்கொன்று இணையாக உள்ளவாறு அவற்றின் வடமுனை தென் திசையை நோக்கி இருக்கும்படி கிடைத்தள மேசை மீது வைக்கப்பட்டுள்ளன. இவ்விரண்டு குட்டை காந்தங்களுக்கும் காந்த நடுவரை பொதுவானதாகும். மேலும் அவை 20 சென்டிமீட்டர் தொலைவில் பிரித்து வைக்கப்பட்டுள்ளன. இவ்விரண்டு காந்தங்களையும் இணைக்கும் கோட்டின் நடுவே O புள்ளியில் ஏற்படும் நிகர காந்த புலத்தின் கிடைத்தள மதிப்பு என்ன? புவி காந்த புலத்தின் கிடைத்தள மதிப்பு 3.6 into 10 power minus 5 Weber meter power minus 2. ஸோ ரொம்ப சிம்பிளா ஒரு கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. ஸோ என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இரண்டு காந்த புலங்கள். ஸோ தட் இஸ் இது ஒரு பார் மேக்னெட், இது ஒரு பார் மேக்னெட், ரெண்டும் வந்து பேரலா வச்சுக்கிறோம். ஸோ திஸ் சவுத் போல், இது நார்த் போல் எடுத்துக்கிட்டோம். இதுவும் சவுத் போல் நார்த் போல் எடுத்துக்கிட்டோம். ஸோ ரெண்டும் பார்த்தீங்கன்னா ஒரு 20 சென்டிமீட்டர் டிஸ்டன்ஸில் வந்து பிரித்து வைக்கிறோம். எவ்வளோ சென்டிமீட்டர் வைக்கிறோம்னா டோட்டல் சென்டிமீட்டர் வந்து 20 சென்டிமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்கு. ஸோ அதனுடைய நடுவில் ஓகே தான் கொடுத்துருக்கோம். பொதுவானது ஒரே நடுவரை கோட்டில். ஸோ நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா, இந்த நடுவரை கோட்டில் வந்து நமக்கு வந்து எப்படி இருக்கும் அதனுடைய மேக்னெட்டிக் ஃபீல்ட் அதான் கேட்கலாம். இவ்விரண்டு காந்தங்களையும் இணைக்கும் கோட்டின் நடுவே O புள்ளியில் ஏற்படும் நிகர காந்த புலம். ஸோ என்ன கொடுத்துருக்காங்க, the value of resultant horizontal magnetic induction at the midpoint O. ஸோ இந்த midpoint O what is the magnetic field அப்படின்னு கேட்கலாம். ஓகே, இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த மேக்னெட்ல இருந்து ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்கும், B1 இருக்கும். இந்த மேக்னெட்ல இருந்து ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு B2 இருக்கும். அண்டு எர்த் மேக்னெட்டிக் ஃபீல்டு வேறு இருக்கு, அவன் கொடுத்துருக்கான். எர்த் மேக்னெட்டிக் ஃபீல்டுனுடைய வேல்யூ கொடுத்துருக்கான். ஸோ BH வேல்யூ நமக்கு இருக்கு. ஸோ 3 மேக்னெட்டிக் ஃபீல்ட் BH horizontal magnetic field, one bar magnetic magnetic field, another one bar magnetic magnetic field. ஸோ நமக்கு டோட்டல் மேக்னெட்டிக் ஃபீல்டு அப்படின்னு பார்க்கும்போது B1 இருக்கு, B2 இருக்கு, BH இருக்கு. ஸோ இது மூணு வேல்யூம் கால்குலேட் பண்ணி மூணையும் ஆட் பண்ணீங்கன்னா நமக்கு வந்து தட் இஸ் ரிசல்டன்ட் மேக்னெட்டிக் ஃபீல்டு ஒன்று கிடைக்கும். ஸோ அதுதான் அந்த O பாயிண்ட்ல இருக்கக்கூடிய மேக்னெட்டிக் ஃபீல்டு அப்படி நாம சொல்லலாம். ஓகே, இப்போ நம்ம சொல்யூஷனை பார்க்கலாம். ஸோ சொல்யூஷன் ரொம்ப சிம்பிளான கான்செப்ட் தான். ஸோ நம்ம என்ன கால்குலேட் பண்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிசல்டன்ட் மேக்னெட்டிக்
ரிசல்டன்ட் மேக்னெட்டிக் ஃபீல்டு தான் நம்ம ஆக்சுவலாக கால்குலேட் பண்ணணும். ஸோ ஏன்னா இந்த ரெண்டு பார் மேக்னெட்டிக் நடுவில் ஓ பாயிண்ட்டை கேட்குறான். அப்போ அங்கே அந்த 3 ஃபீல்டு இருக்குது. என்னென்ன ஃபீல்டு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தட் இஸ் அ B1 அப்படின்ற ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்ட், B2 அப்படின்ற இன்னொரு பவர் மேக்னெட் ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்ட் அண்டு எர்த் ஹரிசாண்டல் மேக்னெட்டிக் ஃபீல்ட். ஸோ 3 மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து அந்த மிட் பாயிண்ட்ல வந்து நமக்கு ஆக்ட் ஆகும். ஸோ ஒவ்வொரு மேக்னெட்டிக் ஃபீல்டையும் நம்ம என்ன பண்ணணும், கால்குலேட் பண்ணணும். ஸோ வாட் இஸ் த ஃபார்முலா ஃபார் த மேக்னெட்டிக் ஃபீல்ட்? General formula, what is the general formula for magnetic field? So magnetic induction or magnetic field, that is a mu naught, okay, pm, that is a dipole moment divided by 4 pi r cube. இந்த ஃபார்முலா எங்க பார்த்திருப்போம் அப்படினு பாத்தீங்கன்னா, magnetic field at a point along the equatorial line. So magnetic field along a equatorial line அப்படி நம்ம ஒன்னு பார்த்திருப்போம். ஓகே, சோ அந்த equatorial lineல வந்து நமக்கு வந்து the magnetic field கான ஃபார்முலா தான். that is a B vector equatorial is equal to நம்ம இந்த மாதிரி பார்த்திருப்போம், minus mu naught pm vector divided by 4 pi r cube அப்படின்ற ஒரு ஃபார்முலா வந்து நம்ம பார்த்திருப்போம். ஓகே, சோ அந்த ஃபார்முலால இருந்து தான் magnetic field equatorial line உடைய magnetic field தான் நம்ம எடுத்துக்கிறோம், mu naught pm divided by 4 pi r cube அப்படி நாம எடுத்துக்கிறோம். ஓகே, and then this is a general formula இந்த B1 க்கு B2 க்கு. ஓகே, BH வேல்யூ அவனே கொடுத்துட்டாங்க क्वेश्चनல. what is the BH value? so BH வேல்யூ வந்து நமக்கு எவ்வளவு கொடுத்திருக்காங்க அப்படினு பாத்தீங்கன்னா 3.6 into 10 power minus 5 டெஸ்லா. ஓகே, அவங்க கொடுத்திருக்காங்க. சோ ஆல்ரெடி இந்த வேல்யூ வந்து நமக்கு கொடுத்துட்டாங்க. சோ நாம வந்து B1 B2 அப்படிங்கற வேல்யூ மட்டும் கால்குலேட் பண்ணா போதுமானது. சோ இதுல வந்து நம்ம என்ன பண்றோம்னா, இந்த B1, that is the B1 is equal to நம்ம என்ன எழுதுறோம், that is a PM1 அப்படி எடுத்துக்கிறோம், that is a R cube. அதே மாதிரி B2 is equal to எழுதலாம் mu naught PM2 divided by 4 pi R cube அப்படி நாம எழுதலாம். and then BH value அப்படி இருக்கு நமக்கு. சோ இத சப்ஸ்டிட்யூட் பண்றோம். சப்ஸ்டிட்யூட் பண்ணி நாம சிம்பிளிஃபை பண்ணலாமா? that is the answer. so mu naught PM1 divided by 4 pi R cube plus mu naught PM2 divided by 4 pi R cube plus BH. okay, so value எல்லாத்தையும் சப்ஸ்டிட்யூட் பண்ணனும். நமக்கு ஏற்கனவே தெரியும் mu naught value அப்படின்றது நமக்கு தெரியும். mu naught is equal to 4 pi into 10 power minus 7. okay, so இந்த வேல்யூ நமக்கு ஆல்ரெடி தெரியும். and then PM1, that is a what is a PM1? இதெல்லாம் காமனா வெளியில எடுத்துக்கலாம். ஓகே, வெளியில எடுத்து சிம்பிளிஃபை பண்ணிட்டோம்னா நமக்கு ஆன்சர் வந்து ஈஸியா போடலாம். எப்படி போடலாம் அப்படின்றத பார்க்கலாம். இந்த ஈக்குவேஷன்ல காமனா இருக்கக்கூடிய இந்த mu naught divided by 4 pi r cube, இதனை mu naught divided by 4 pi r cube காமனா வெளியில எடுத்துட்டோம்னா எப்படி இருக்கு நமக்கு? B is equal to mu naught காமனா வெளியில எடுத்துடலாம் divided by 4 pi r cube. காமனா வெளியில எடுத்து என்ன இருக்குன்னா PM1 plus PM2 மட்டும் இருக்கும் plus BH வேல்யூ இருக்கும். ஓகே, சோ நம்ம क्वेश्चनல பாத்தீங்கன்னா நமக்கு PM1 வேல்யூ கொடுத்திருக்காங்க, that is a 1.2 அப்படி கொடுத்திருக்காங்க. அதே மாதிரி PM2 வேல்யூ கொடுத்திருக்காங்க, that is a 1. BH வேல்யூ கொடுத்திருக்காங்க, எவ்வளவு கொடுத்திருக்காங்க பாத்தீங்கன்னா that is a 3.6 into 10 power minus 5 டெஸ்லா கொடுத்திருக்காங்க. and then நமக்கு வந்து R வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா எப்படி கால்குலேட் பண்றதுன்னு சொல்லிடுறேன் நான். இந்த டயகிராம்ல பாத்தீங்கன்னா 2 பவர் மேக்னெட்டுக்கு உள்ள டிஸ்டன்ஸ் வந்து நம்ம என்னன்னு பார்த்தோம், that is a 20 cm பார்த்துட்டோம். அப்படியே மிட் பாயிண்ட் O ல இருந்து ஃபர்ஸ்ட் மேக்னெட்டுக்கு உள்ள டிஸ்டன்ஸ் எவ்வளவு இருக்குன்னு பாத்தீங்கன்னா 10 cm இருக்கும், that is a R வேல்யூ. அதுதான் வந்து நம்ம R ஃபர்ஸ்ட் மிட் பாயிண்ட்ல இருந்து பார் மேக்னெட் 1 குள்ள டிஸ்டன்ஸ் வந்து R வேல்யூ வந்து 10 cm, R 10 எடுத்துக்கிறோம். அதே மாதிரி இன்னொரு மேக்னெட்டுக்குள்ள அந்த டிஸ்டன்ஸ் வந்து நம்ம 10 + 10 டோட்டல் லெந்த் வந்து நம்ம 20 cm எடுத்துக்கிறோம். ஓகே, இந்த R வேல்யூ நம்ம என்ன எழுதுறோம்னா that is a 10 cm எழுதுறோம். அத வந்து மீட்டரா மாத்தும்போது 10 into 10 power minus 2 மீட்டர் எழுதலாம். so R equal to the 10 into 10 power minus 2 10 power minus 1 மீட்டர் எழுதலாம். இங்க -2 இருக்கு +1 இருக்கு -1 மீட்டர் எழுதலாம். so இந்த வேல்யூ எல்லாத்தையும் எடுத்து சப்ஸ்டிட்யூட் பண்ணா ஆன்சர் நமக்கு கிடைச்சிரும். எப்படி? so B is equal to mu naught என்றது எப்படி எழுதலாம், 4 pi into 10 power minus 7. அது எழுதிக்கோங்க. mu naught வேல்யூ நமக்கு வந்து பாத்தீங்கன்னா 4 pi into 10 power minus 7 is the constant value divided by 4 pi into R cube. R cube ன்றது என்னது? 10 power minus 1 தான் R, அதை கியூப் பண்ணிக்கோங்க. into PM1 எவ்வளவு வேல்யூ நமக்கு கொடுத்திருக்காங்க 1.2 plus PM2 வந்து 1 plus BH வேல்யூ வந்து நமக்கு 3.6 into 10 power minus 5. ஓகே, சோ இந்த வேல்யூ எல்லாத்தையும் எடுத்து நாம என்ன பண்றோம்னா
சப்ஸ்டியூட் பண்ணிட்டோம். இப்போ நம்ம சிம்பிளிஃபை பண்ணலாம். 4 கேன்சல் ஆகிடும். கேன்சல் ஆகும் 10 பவர் மைனஸ் 7. இது வந்து 10 பவர் மைனஸ் 1 ஹோல் கியூப்னு வரும். 10 பவர் 3 வரும். அந்த 10 பவர் 3 மேலே வந்தால் ப்ளஸ் 3 மேலே வந்துடும். ரிமைனிங் என்ன இருக்குன்னா 1.2 ப்ளஸ் 1 ப்ளஸ் 3.6 இன்ட்டு 10 பவர் மைனஸ் 5 எழுதலாம். அடுத்து வந்து இந்த 1.2ஐயும் 1ஐயும் கூட்டினா என்ன வரும்? 2.2 வரும். 2.2 இன்ட்டு 10 பவர் மைனஸ் 7 ப்ளஸ் 3 என்ன வரும்? 10 பவர் மைனஸ் 4 வரும். ப்ளஸ் 3.6 இன்ட்டு 10 பவர் மைனஸ் 5 வரும். ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ணுறோம்னா ரெண்டுமே தெர் இஸ் அ பவர் வந்து சேம் ஆக்கிடலாம். இது 10 பவர் மைனஸ் 4 இருக்கா, இது 10 பவர் 4 ஆக்கிடலாம். எப்படி பண்ணலாம்? 2.2 இன்ட்டு 10 பவர் மைனஸ் 4 ப்ளஸ் இது எப்படி எழுதலாம்னா 0.36 இன்ட்டு 10 பவர் மைனஸ் 4னு எழுதலாம். ஓகே, ஸோ இப்போ இது ரெண்டும் பவர் வந்து சேமாக இருக்குது. ஆட் பண்ணிடலாம் ரெண்டு வேல்யூ. 2.2ஐயும் 0.36 ஆட் பண்ணி வரும். தட் இஸ் 2.56. 2.56 into 10 power minus 4. Okay, that is the Tesla unit. So that is a magnetic field. The resultant magnetic field வந்து நமக்கு that midpoint ஓட வந்து நமக்கு எவ்வளவு வேல்யூ இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா that is a 2.56 into 10 power minus 4 டெஸ்லா இருக்கும். ஸோ அந்த ஆன்சர் எங்க இருக்குன்னு பார்க்கலாமா? அந்த ஆன்சர் பார்த்தீங்கன்னா 2.56 into 10 power 4 minus 4 வெபர் மீட்டர் பவர் minus 2 அப்படின்னு சொல்லி நமக்கு இருக்கு. ஓகே, this is the answer. Next question. Next on the 13th question. 13th question ரொம்ப ஈஸியான ஒரு question. The vertical component of earth magnetic field at a place is equal to the horizontal component. What is the value of angle of dip at this place? புவி காந்தப்புலத்தின் செங்குத்து கூறும் கிடைத்தளக்கூறும் சம மதிப்பை பெற்றுள்ள இடத்தின் சரிவு கோணத்தின் மதிப்பு என்ன? ஸோ என்ன கொடுத்துருக்கான்? புவி காந்த புலத்தில் வந்து ரெண்டு கூறு கொடுத்துருக்கான். அவனை வந்து செங்குத்து கூறு, ஒன்று கிடைத்தள கூறு கொடுத்துருக்கான். அது ரெண்டும் எப்படி இருக்குன்னா சமமா இருக்குன்னு சொல்லியிருக்கான். ஸோ கிடைத்தள கூறு பிஹெச் இப்படி வச்சுக்கிட்டீங்கன்னா செங்குத்து கூறு தட் இஸ் அ வெர்டிகல் காம்பனன்ட் பி அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா ஸோ ரெண்டும் எப்படி இருக்குன்றோம்னா சம மதிப்பு இருக்குன்றோம். சம மதிப்பு அப்படின்னும் போது ஆங்கிள் எப்படி வருமா? ஸோ இந்த மாதிரி ஆங்கிள் வரும். சம மதிப்புன்னும் போது ஸோ இதனுடைய வேல்யூ நமக்கு என்ன இருக்குது? தட் இஸ் அ பிவி அப்படின்னு இருக்கும். ஸோ இது பிஹெச் வேல்யூ. சம மதிப்பு இருக்கும் போது அதோட ஆங்கிள் எவ்வளோ இருக்கும் நமக்கு? தட் இஸ் அ 45 ஆங்கிள் இருக்கும். 45 டிகிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி இருக்கும்பொழுது நாம் என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தட் இஸ் ஆங்கிள் theta, that is a tan theta is equal to, இதை நம்ம எப்படி எழுதலாம்? angle tan theta is equal to opposite side by adjacent side. இங்க opposite side என்னது? BB by BH ன்னு வரும். என்ன வரும்? BB divided by BH அப்படின்னு வரும். so BB divided by BH that is a ரெண்டுமே வந்து என்னது? that is a ஈக்குவலா இருக்கு. so ஈக்குவலா இருக்கும்போது நமக்கு என்ன வரும்? that is a டிவைட் பண்ணீங்கன்னா 1 தான். ரெண்டுமே ஈக்குவல் அப்படின்னு சொல்லிட்டாங்க. என்ன கொஸ்டின்ல கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னொரு கொஸ்டின் ரீட் பண்ணிக்கோங்க. The vertical component of the earth magnetic field at a place is equal to the horizontal component. ரெண்டுமே எப்படி இருக்குன்னா ஈக்குவலா இருக்கு. அப்படின்னா பிபியும் பிஹெச்சும் வந்து என்னன்னா ஈக்குவலா இருக்கு. அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம்? ரெண்டையும் ஈக்குவல் பண்ணோம்னா ரெண்டையும் டிவைட் பண்ணா நமக்கு 1 வரும். அப்படின்னா the tan theta is equal to 1. ஓகே, ஸோ இங்க tan theta equal to 1 போட்டோமா? இந்த தீட்டா தான் டிப்ன்றது என்னது? இந்த தீட்டா தான். ஸோ இந்த தீட்டா வேல்யூ தான் நம்ம என்ன பண்ணணும்? கால்குலேட் பண்ணணும். ஸோ நம்ம சிம்பிளாகவே கால்குலேட் பண்ணால் 45 டிகிரி வந்துடுது. ஓகே, ஸோ இந்த தீட்டா வேல்யூ தான் நம்ம என்ன பண்ணணும்? இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணி கால்குலேட் பண்ணுங்க. அவ்வளோதான். தட் இஸ் அ tan தீட்டா. இந்த தீட்டான்றது தான் டிப். ஸோ அப்புறம் தீட்டா இஸ் ஈக்குவல் டு tan இன்வர்ஸ் ஆஃப் 1 அப்படின்னு நம்ம எழுதலாம். ஸோ தீட்டா இஸ் ஈக்குவல் டு ஸோ tan இன்வர்ஸ் ஆஃப் 1 உடைய தீட்டா வேல்யூ எவ்வளோ இருக்கும்? டேனுக்கு பார்த்தீங்கன்னா தட் இஸ் அ 45 டிகிரி. எவ்வளோ இருக்கும்? 45 டிகிரிக்கு தான் வந்து நமக்கு என்னது? tan 45 டிகிரி இஸ் ஈக்குவல் டு 1. ஸோ தட் இஸ் அ வெரி சிம்பிள் கொஸ்டின் அண்ட் ஆன்சர் இஸ் 45 டிகிரி. ஓகே, நம்ம சொல்லலாம் என்னன்னா தட் இஸ் அ எத்தனை ஹரிசாண்டல் காம்போனன்ட்டும் வெர்டிகல் காம்போனன்ட்டும் ஒன்றுக்கு ஒன்று எப்படின்னா ஈக்குவலாக இருக்கலாம். ஈக்குவலாக இருக்கும்போது தட் இஸ் அ இந்த மாதிரி நமக்கு வந்து லைன் ஸ்ட்ரெயிட் லைன் இருக்கும். ஸோ இந்த இடத்துல டிப் அது ரெண்டும் ஈக்குவலாக இருக்கும்போது அதனுடைய டிப் என்ன? தீட்டா வேல்யூ கேட்குறாங்க. ஸோ நமக்கு ஃபார்முலா என்ன பண்ணுறோம்னா இதில் வந்து
tan theta கால்குலேட் பண்றோம். tan theta is equal to நம்ம எப்படி எழுதலாம் அப்படினு பாத்தீங்கன்னா there is a BV by BH னு எழுதலாம். BV யும் BH ம் ஈக்குவலா இருந்தா நமக்கு வந்து 1 ஆயிடும். So tan theta is equal to 1 and then theta is equal to tan inverse of 1. Tan inverse of 1 வந்து angle வந்து பாத்தீங்கன்னா tan 45 உடைய ஆன்சர் வந்து 1. That is the tan inverse of 1 is value of the 45 degree. So answer is 45 degree. Okay. Next 14th question. A flat dielectric disc of radius or carries an excess charge on its surface. The surface charge density is sigma. The disc rotates about an axis perpendicular to its plane passing through the center with angular velocity omega. Find the magnitude of the torque on the disc if it is placed in a uniform magnetic field whose strength is B, which is directed perpendicular to axis of rotation. So தமிழ் என்ன கொடுத்திருக்காங்கன்னா 14th question. R ஆரமும் சிக்மா பரப்பு கொண்ட மின்னூட்ட அடர்த்தியும் கொண்ட மின்காப்பு பெற்ற தட்டு அதன் பரப்பின் மீது அதிகப்படியான மின்னூட்டங்களை பெற்றுள்ளது. தட்டின் பரப்பிற்கு செங்குத்தாக உள்ள அச்சை பொறுத்து ஒமேகா என்ற கோண திசைவேகத்துடன் இது சுற்றுகிறது. சுழலும் அச்சுக்கு செங்குத்தான திசையில் செயல்படும் V வலிமை கொண்ட காந்தப்புலத்திற்கு நடுவே இத்தகடு சுழன்றால் அதன் மீது செயல்படும் திருப்பு திறனின் எண் மதிப்பு என்ன? ஸோ லாஸ்டா என்ன கேட்குறாங்க, என்ன கொஸ்டின்ல கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபிளாட் டயஎலக்ட்ரிக் டிஸ்க் ஒன்று எடுத்துக்கிறோம். ஸோ ஃபிளாட் டயஎலக்ட்ரிக் டிஸ்க் ஒன்று எடுத்துக்கிறோம். ஸோ அந்த டிஸ்கினுடைய ரேடியஸ் வந்து ஆர் அப்படின்னு சொல்றாங்க. ரேடியஸ் வந்து ஆர் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டா த சர்ஃபேஸ் டென்சிட்டி, அந்த டிஸ்கினுடைய சர்ஃபேஸ் டென்சிட்டி வந்து சிக்மா அப்படின்னு கொடுத்துட்டாங்க. அந்த ரொட்டேட் ஆகும், அந்த டிஸ்க் வந்து இப்படி ரொட்டேட் ஆகிட்டு இருக்குன்னா அந்த ரொட்டேட் ஆகும்போது அதோட ஆங்குலர் வெலாசிட்டி ஒமேகா அப்படின்னு கொடுத்துட்டாங்க. அப்புறம் என்ன கேட்குறாங்கன்னா, ஃபைண்ட் த மேக்னிடியூட் ஆஃப் த டார்க். ஸோ அப்படின்னா இங்கே வந்து சரௌண்டிங்கில் வந்து நமக்கு என்ன யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்டு அப்ளை பண்ணுறோம். யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்டில் ஸோ ஒரு சார்ஜ் இருக்கக்கூடிய ஒரு டயஎலக்ட்ரிக் டிஸ்க் வந்து ரொட்டேட் ஆகும்போது அங்கே கண்டிப்பாக என்ன இருக்குன்னா டார்க் இருக்கும். என்ன இருக்கும்? டார்க்குன்னு ஒன்று இருக்கும். ஸோ அந்த டார்க்கு தான் அவங்க கேட்குறாங்க. ஓகே, ஸோ திருப்பு திறனை கேட்குறாங்க. திருப்பு திறனுடைய மதிப்பு என்னன்னு கேட்குறாங்க. ஸோ அந்த டிஸ்கில் வந்து நமக்கு என்னது சார்ஜ் வந்து கியூ அப்படின்ற சார்ஜ் இருக்குது. அந்த டிஸ்க் வந்து ரொட்டேட் ஆகுது. அதோட ஆங்குலர் வெலாசிட்டி ஒமேகா, அதோட சார்ஜ் டென்சிட்டி சிக்மா, அண்ட் தென் மேக்னெட்டிக் ஃபீல்டு பி அப்படின்ற ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து யூனிஃபார்மாக வந்து அந்த டிஸ்கை சுற்றி இருக்குது. ஓகே, அப்படி இருக்கும்போது டார்க் என்ன இருக்கும் அப்படின்றத நம்ம கால்குலேட் பண்ணணும். வாட் இஸ் த ஃபார்முலா ஃபார் டார்க் அப்படின்னு நம்ம பார்க்கணும். ஃபர்ஸ்ட் நம்ம ஆர்கனே ஒரு கொஸ்டின் பார்த்துருப்போம். டார்க் ஆக்டிங் ஆன் எ பார் மேக்னெட் இன் யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்ட். ஸோ டார்க் இஸ் ஈக்குவல் டு PMB sin theta அப்படின்னு ஒரு ஃபார்முலா பார்த்துருப்போம். ஓகே, PM வந்து டைபோல் மூமெண்ட். டைபோல் மூமெண்ட் எப்படி எழுதலாம்? I into A அப்படின்னு கூட நாம எழுதலாம். ஸோ டவ் இஸ் ஈக்குவல் டு IAB into sin theta அப்படின்னு நாம எழுதலாம். ஓகே, ஸோ சொல்யூஷன் பார்க்கலாம். சொல்யூஷன், ஸோ நமக்கு டார்க் டவ் இஸ் ஈக்குவல் டு ஃபார்முலா பார்த்தீங்கன்னா டார்க் ஆக்டிங் ஆன் ஏ பார் மேக்னெட் இன் யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்டில் ஃபார்முலா பார்த்துருக்கோம். டவ் இஸ் ஈக்குவல் டு PM B sin theta அப்படின்னு பார்த்துருப்போம். இங்கே PM அப்படின்றது டைபோல் மூமெண்ட் வந்து I into A அப்படின்னு நம்ம எழுதலாம். ஸோ டவ் இஸ் ஈக்குவல் டு IAB sin theta அப்படின்னு நம்ம எழுதலாம் ஃபார்முலா. ஸோ தட் இஸ் டவ் இஸ் ஈக்குவல் டு IAB sin theta அப்படின்றது ஃபார்முலா. ஓகே, இங்கே வந்து தீட்டா வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து தட் இஸ் 90. இங்கே வந்து நம்ம தீட்டா வேல்யூ என்ன எடுத்துக்கிறோம்? 90 டிகிரி. அப்புறம் என்ன வரும்? sin 90 வந்து 1 ஆகிடும். அப்புறம் டவ் இஸ் ஈக்குவல் டு I into AB அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். ஓகே, இங்கே நமக்கு வந்து தீட்டா வந்து வேல்யூ எப்படின்னா இருக்குன்னா ஐக்கும் பிக்கும் உள்ள அந்த ஆங்கிள் தான். இங்கே வந்து 90 டிகிரி. அந்த டிஸ்கில் வந்து நமக்கு வந்து தீட்டா வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா தட் இஸ் 90 டிகிரியாக இருக்கும். ஓகே, ஸோ நம்ம இந்த டிஸ்கில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரேடியஸ் எவ்வளோ இருக்கோ அந்த ரேடியஸ்க்கு ஈக்குவலான டிஸ்டன்ஸில் மட்டும் வந்து நம்ம என்ன பண்ணுறோம்? அதோடைய ஏரியாவில் சார்ஜ் எடுத்துக்கிறோம். அந்த ஏரியாவுக்கு இந்த ஏரியா டோட்டல் ஏரியாவில் அந்த ரேடியஸ்க்கான ஏரியா மட்டும் நம்ம என்ன பண்ணிக்கிறோம்னா ஒரு டிஸ்க்குன்னா அந்த டிஸ்கில் ரேடியஸ்னுடைய டிஸ்டன்ஸ்க்குள்ளே இருக்கக்கூடிய ஏரியாவில் வாட் இஸ் டார்க் அப்படின்றத நம்ம கால்குலேட் பண்ண போகிறோம். அப்படி இருக்கும்போது நம்ம எப்படி எடுத்துக்கிறோம் ஃபார்முலா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏரியாவை வந்து நம்ம A/2 அப்படின்னு எடுத்துக்கிறோம்.
tau is equal to I எப்படி வச்சுக்குவாங்க A வந்து என்ன எழுதுனா A by 2 into B. ஸோ ஐன்றது வந்து there is a current. ஸோ கரண்ட் வந்து நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே கரண்ட்டுக்கான ஃபார்முலா தெரியும். I is equal to Q by T எழுதலாம். ஸோ Qன்றது சார்ஜ். இங்கே வந்து சார்ஜ் வந்து Q is equal to Q is equal to sigma A அப்படின்னு ஒரு ஃபார்முலா வந்து தெரியும். sigma A divided by T. இங்கே வந்து கேபிட்டல் T யூஸ் பண்ணிக்குவாங்க. கேபிட்டல் T போட்டுக்கலாம். ஸோ ஐக்கு நம்ம எழுதலாம் sigma A divided by T அப்படின்னு நம்ம எழுதலாம். ஏன்றது என்னது? that is a area. ஓகே, ஏரியாவை நம்ம எப்படி எழுதலாம்? that is a pi r square divided by 2 அப்படின்னு நம்ம எழுதலாம். அண்ட் தென் வேற என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா sigma A divided by T into A by pi r square by 2 போட்டோம் into B இருக்கு. ஸோ இங்கே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா sigma into A, ஏன்றது ஏரியா தான் இங்கே, that is a pi r square போட்டுக்கலாம் divided by T into இங்க again pi r square divided by 2 into B. ஓகே, இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணா நமக்கு ஒரு ஆன்சர் கிடைக்கும். ஓகே, எப்படி சிம்பிளிஃபை பண்ணலாம்? ஸோ இங்க வந்து என்ன இருக்குன்னா sigma pi into pi pi square r square into r square r power 4. ஓகே, r power 4 divided by 2 into T. T value நமக்கு தெரியும். What is the T value? T value வந்து time period of the revolution தான். ஓகே, இது எப்படி எழுதலாம்? நம்ம 2 pi by omega அப்படின்னு நாம எழுதலாம். அப்படி என்ன வரும்? கீழே வந்து 2 pi இருக்கு, மேல omega போயிடுமா? ஸோ அகைன் வந்து நம்ம என்ன பண்ணோம், 2 pi மேல omega இன்ட்டுங்க. ஓகே, ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ண என்ன வருது நமக்கு அப்படின்னு பார்க்கலாம். என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒமேகா இருக்கு, பை ஆர் ஸ்கொயர்ல அந்த பை இந்த பை கேன்சல் ஆகிடும். ஸோ பை மட்டும் இருக்கும். ஸோ ஆர் ஸ்கொயர் நமக்கு இருக்கு, இங்க ஒரு ஆர் ஸ்கொயர் இருக்கு, டோட்டல் நமக்கு ஆர் பவர் 4 இருக்கு. ஒமேகா பை ஆர் பவர் 4 இன்டு பி, இந்த பி இங்க விட்டுட்டோம். ஸோ இந்த பி அப்படியே தான் இருக்கும். ஓகே, ஸோ அண்ட் தென் சிக்மா நமக்கு இருக்கு. ஓகே, டிவைடட் பை நமக்கு என்ன இருக்கு கீழே அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்லி 4 மட்டும் இருக்கும். ஓகே, ஸோ நல்லா கவனிக்க, இன்னொரு முறை சொல்ற மாதிரிங்க. இங்க வந்து ஐக்கு பதில் சிக்மா ஏ பை டீன்னு போட்டுக்கிறோம், ஏக்கு வந்து பை ஆர் ஸ்கொயர் பை 2 போட்டுக்கிட்டோம், பி அப்படியே வச்சுக்கிட்டோம். இங்க வந்து சிக்மா அப்படியே வச்சுக்கிட்டீங்க. இங்க ஏரியா வந்து பை ஆர் ஸ்கொயர் தான் டிவைட் பை 2, சாரி டிவைட் பை டி இன்ட்டு பை ஆர் ஸ்கொயர் டிவைட் பை 2 இன்ட்டு பி. ஸோ சிக்மா இன்ட்டு பை ஆர் ஸ்கொயர், இங்க வந்து பார்த்தீங்கன்னா இங்க ஒரு பை இருக்கு, இங்க ஒரு பை இருக்கு, பை ஸ்கொயர் போட்டுக்கலாம். ஸோ இங்க ஒரு ஆர் ஸ்கொயர் ஆர் பவர் 4 ஒமேகா அப்படின்னு எப்படின்னா இந்த டைம் பீரியட் வந்து 2 பை பை ஒமேகா, அவ்வளோ வரும் 2 பை, இதுக்கு மேலே வந்து ஒமேகா வந்துடும். ஸோ ஒமேகா இன்ட்டு பி. ஸோ இந்த சிக்மா பி அப்படியே தான் இங்கே இருக்கும். ஆர் பவர் 4, இங்கே ஒரு பை கேன்சல் ஆயிடுச்சு. ஸோ ஒமேகா மட்டும் நமக்கு இருக்கு. ஸோ ஆன்சர் வந்து நமக்கு எப்படி வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடைசியா that is a tau is equal to நமக்கு என்ன இருக்கு, ஒமேகா பை ஆர் பவர் 4 b into sigma divided by 4. So this is the final answer for this question. So உங்க புக்கில் எப்படி கொடுத்துருப்போம், 1/4 sigma omega pi b r power 4 கொடுத்துருப்பாங்க. ஓகே, this is the answer. So இந்த ஆன்சர் எங்க இருக்கு அப்படின்றத நம்ம பார்க்கலாம். So 1/4 sigma omega pi b r power 4, b r power 4 இங்க இருக்கு, D option. 1/4 sigma omega pi b r power 4 is the correct answer. So next 15th question, the potential energy of magnetic dipole whose dipole moment is Pm vector is equal to minus 0.5 I cap plus 0.4 J cap ampere meter square kept in uniform magnetic field B vector is equal to 0.2 I cap Tesla. Okay, so that என்ன கொடுத்திருக்கானா Pm vector is equal to minus 0.5 I cap plus 0.4 J cap ampere meter square என்ற வெக்டர் மதிப்புடைய காந்த இருமுனையானது B vector is equal to 0.2 I cap Tesla என்ற சீரான காந்தப்புலத்தில் வைக்கப்பட்டால் அதன் நிலையாற்றல் மதிப்பு. So to find the potential energy கேக்குறோம். So என்ன கொடுத்திருக்கானா Pm dipole moment, dipole moment வேல்யூ கொடுத்துட்டோம், காந்த இருமுனையினுடைய வேல்யூ கொடுத்துட்டோம், and then காந்த புலத்தில் வைக்கப்படுது. So that is a magnetic field, uniform magnetic field வேல்யூ கொடுத்துட்டோம். So என்ன கேக்குறானா that is a நிலையாற்றல் அப்படின்னு கேட்டிருக்கான். So இந்த क्वेश्चन வந்து பாத்தீங்கன்னா 2020 எடிஷன் அந்த நியூ புக்ல மட்டும் தான் அந்த क्वेश्चन இருக்கும். ஸோ ஓல்டு புக்ல வேற क्वेश्चन இருக்கும். நம்ம நியூ புக்கை மட்டும் தான் நம்ம ரெஃபர் பண்ணி நடத்திட்டு இருக்கோம். ஸோ யூ வில் ரெஃபர் ஒன்லி ஃபார் த நியூ எடிஷன் 2020 புக். ஓகே, ஸோ அந்த புக்ல மட்டும் தான் அந்த क्वेश्चन இருக்கும். ஸோ
இந்த क्वेश्चनக்கான ஆன்சர் என்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஓகே, சோ இதுக்கான சொல்யூஷன் என்ன அப்படின்றத பார்க்கலாம் நாம. சோ ரொம்ப சிம்பிளான ஒரு क्वेश्चन தான். ஓகே, நல்லா மைண்ட்ல கவனிங்க. சோ என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு டைபோல் மொமெண்ட் pm வெக்டர் கொடுத்திருக்காங்க. தட் இஸ் a -0.5 i cap plus 0.4 j cap. சோ அதோட யூனிட் வந்து ஆம்பியர் மீட்டர் ஸ்கொயர் கொடுத்துட்டாங்க. அடுத்து வந்து மேக்னெட்டிக் ஃபீல்டு கொடுத்திருக்காங்க. யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்டுன்னு என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0.2 i cap டெஸ்டா கொடுத்திருக்காங்க. என்ன கேட்குறாங்கன்னா தட் இஸ் a பொட்டன்ஷியல் எனர்ஜி கேட்குறாங்க. நிலை ஆற்றல் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இந்த வேல்யூக்கும் நிலை ஆற்றல் நமக்கு ஃபார்முலா தெரியும். வாட் இஸ் அ ஃபார்முலா? ஸோ நமக்கு ஃபார்முலா வந்து பார்த்தீங்கன்னா தட் இஸ் a u equal to minus pm vector dot b vector அப்படின்னு நமக்கு ஒரு ஃபார்முலா நமக்கு ஆல்ரெடி தெரியும். ஸோ இது ரெண்டுமே வந்து வெக்டர் டைரக்ஷனில் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ரெண்டுமே வெக்டர் அப்படியே நம்ம அப்ளை பண்ணுறோம். டேரெக்டாக அப்ளை பண்ணலாம். அப்ளை பண்ணிங்கன்னா -0.5 i cap plus 0.4 j cap அப்படின்றது p வேல்யூ கொடுத்துருக்காங்க, pm வேல்யூ. அண்ட் தென் b வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0.2 i cap கொடுத்துட்டாங்க. ஸோ இதை ரெண்டு மல்டிப்ளை பண்ணால் நமக்கு ஆன்சர் மைனஸ் அப்படி வச்சுக்கோங்க. ஸோ இந்த மல்டிப்ளை பண்ணுறேன். ஸோ 0.5 into 0.2 என்ன வரும்? 0.1 வரும். ஸோ 0.1 மைனஸ் 0.1 இங்கே ஐ கேப் இருக்கு, இங்கே என்ன இருக்கு? ஐ கேப் இருக்கு. ஐ கேப் இங்கே வந்து டாட் ப்ராடக்ட் தான், டாட் ஐ கேப். ஸோ ஐ கேப் டாட் ஐ கேப் அப்படியே வச்சுக்கோங்க. அண்ட் தென் பிளஸ் 0.4 into 0.2 என்ன வரும்? 0.08 வரும். 0.08 இங்கே என்ன இருக்கு? ஜே கேப், இங்கே டாட் ஐ கேப் இருக்கு நமக்கு. ஓகே, ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணணும். எப்படி சார் சிம்பிளிஃபை பண்ணுறது? நமக்கு ஆல்ரெடி தெரியும். ஐ கேப் டாட் ஐ கேப் இஸ் ஈக்குவல் டு 1, ஜே கேப் டாட் ஜே கேப் is equal to 1, k cap dot k cap is equal to 1. ரிமைனிங் மாற்றி வந்தால் நம்ம என்ன போடுவோம்? 0 போட்டுருவோம். ஸோ அப்படின்னா ஜே கேப் டாட் ஐ கேப் வந்து என்ன வரும்? 0 வந்துடும். அப்படின்னா என்ன வரும் ஆன்சர்? மைனஸ் ஆஃப் மைனஸ் 0.1 ஐ கேப் என்ன வந்துடும்? டாட் ஐ கேப் 1. ஓகே, பிளஸ் 0 வந்துடும். ஸோ அப்படின்னா இதை என்ன சிம்பிளிஃபை பண்ணுங்க. மைனஸ் ஆஃப் மைனஸ் பிளஸ் அப்படின்னா 0.1. தட் இஸ் அ பொட்டன்ஷியல் எனர்ஜி. எனர்ஜிக்கு யூனிட் என்னது? ஜூல். So answer is 0.1 joule. Answer is 0.1 joule. Okay, 0.1 joule is the answer. Plus sign la one namukku answer, that is the answer, correct. Okay, steal the time from this world for your success. இந்த உலகத்திலிருந்து உங்களுக்கான நேரத்தை திருடிக் கொள்ளுங்கள். Take this time because this is your time. Use this opportunity to succeed your career. இந்த உலகத்திலிருந்து உங்களுக்கான நேரத்தை நீங்கள் திருடிக் கொள்ளுங்கள். காரணம் எல்லாரும் உங்கள் நேரத்தை தொடர்ந்து நாங்கள் திருடிட்டே தான் இருப்போம். டிவி ஒரு பக்கம் திருடும், சினிமா ஒரு பக்கம் திருடும், கிரிக்கெட் ஒரு பக்கம் திருடும், ரேடியோ ஒரு பக்கம் திருடும், போற வரவள ஒரு பக்கம் திருடுவான். An average Indian spends at least 5 hours in a day on internet. 5 மணி நேரம் டிவி பார்க்கிறது, இன்டர்நெட் பார்க்கிறது ஒரு சராசரி இந்தியன் 5 மணி நேரத்தை செலவிடுவதாக ஒரு கணக்கீடு சொல்கிறது. உங்கள் நண்பருக்கு இரவு 9 மணியிலிருந்து காலை 5 மணி வரைக்கும் நீங்கள் பேசினால் ஒரு நிமிடத்திற்கு 10 பைசா அப்படின்னு ஒரு நிறுவனம் விலை வைக்கிறது. உங்களுடைய ஒரு நிமிடத்திற்கு ஒரு நிறுவனம் 10 பைசா விலை வைக்கிறது. அப்படிதானே? உங்கள் ஒரு நிமிடத்திற்கு 10 பைசா விலை வைக்க அடுத்தவர் யார்? நான் யாரு, நீங்க யார்? ஒரு நிமிடத்திற்கு 1 கோடி ரூபாய் நீங்கள் விலை வையுங்கள். Do you fix your purpose so far? ஏன் படிக்கணும்? ஏன் ஜெயிக்கணும்? ஏன் மார்க் எடுக்கணும்? ஏன் பெரிய இடத்துக்கு போகணும்? பெரிய ஆண்டர்பிரனர் ஆகணும், பெரிய வல்லுநர் ஆகணும்? Why? Do you have a bigger purpose with you? நீங்கள் அடுத்தவரின் கனவுக்கு வாழுகிற வரைக்கும் உங்களுக்கு எந்த சுகமும் கிடையாது. சொந்த கனவுக்கு வாழுகிறவன் தான் உழைப்பான். அடுத்தவன் கனவுக்காக வாழுகிறவனுக்கு வலிக்கும். அப்பா சொல்றதுக்காக படிச்சா வலிக்கும், என் ஆசைகளுக்காக படிச்சா தான் இனிக்கும். உங்களுக்கு என்று ஒரு ஆசை உருவாக்குங்கள். Education is the greatest opportunity for you people to given to society development. இந்த சமூகத்தை ஒருபடி நகர்த்துவதற்காக உங்கள் கையில் கொடுக்கப்படக்கூடிய மிகப்பெரிய வாய்ப்பின் பெயர் கல்வி. உங்கள் வயது ஒத்த பலரும் பள்ளிக்கூட வாசலை மிடிக்க முடியாமல் இன்றைக்கும் வறுமையின் காரணமாக ஏதோ ஒரு வேலையில் போய் உட்கார்ந்து கொண்டு கல்லூரிகளையும் பள்ளிக்கூடங்களையும் வெளியிலிருந்து வேடிக்கை பார்க்கிற ஏங்கி ஏங்கி தவிக்கக்கூடிய மனிதர்களாக மாறி இருக்கிறார்களே, அந்த பிள்ளைகளுக்கும் சேர்த்து படிப்பதற்கு பேர் தான் படிப்பு. உங்களோட 6ஆம் கிளாஸ்ல படிச்ச பிள்ளை இன்னைக்கு அப்பாவுக்கு உடம்பு சொல்லி வயல் வேலைக்கு போயிருச்சு. உங்க கூட 5ஆம் கிளாஸ்ல படிச்ச உங்கள் நண்பன் சைக்கிள் கடையில் பஞ்சர் ஒட்டிட்டு இருக்கானே, நாளைக்கு ஏழ்மையிலே சிக்க போகிற அவனை காப்பாற்றுவதற்காக நீங்கள் படிக்க போகிற படிப்பு தான் பெரிய படிப்பு. இந்த தேசத்தை ஒருபடி என் கல்வியின் அறிவால் நான் நகர்த்துவேன் என்று சொல்லிவிட்டு படியுங்கள், படிப்பு தானா வரும். 7000 சம்பளத்திற்கு அடமானம் வைக்க இந்திய மூளை ஒன்றும் அவ்வளவு சாதாரணமானதில்லை.
உலக நாடுகளுக்கு சோறு போடுவதற்காக படிக்கிறேன் என்று திமிரோடு படி, தானா படிப்பு வரும். we should have a bigger purpose. நான் என்னை ஏன் படிப்பித்துக் கொள்ள வேண்டும் என்பது குறித்து எனக்கு பெரிய படிப்பினை வேண்டும். இந்த தேசத்தின் ஏழ்மையை கொல்லுவதற்கு படிப்பு வேண்டும். இந்த தேசத்தில் நடக்கும் தவறுகளை தட்டி கேட்பதற்கு படிப்பு வேண்டும். அறத்தின் வழியாக நடக்க வேண்டிய அத்தனை காரியங்களும் சாத்தியமாகும் என்ற சந்தோஷமான ஒரு எதிர்காலத்தை உருவாக்குவதற்கு படிப்பு வேண்டும். என் கிராமத்தை மீட்டெடுக்க படிப்பு வேண்டும். கிராமத்தானாலே படித்து ஜெயிக்க முடிகிற நம்பிக்கை அடுத்தவனுக்கு விதைப்பதற்காக படிப்பு வேண்டும். என்ன பார்த்து 4 பேர் படிப்பான் ஜெயிப்பாங்கிற நம்பிக்கை உருவாக்குவதற்காக படிக்க வேண்டும். you are not just a student, you are an inspiration to somebody. யாரோ ஒருவருக்கு முன்னுதாரணமாக வாழப்போகிற பிள்ளைகளாக தலைவனாக தலை நிமிர்ந்து நிற்க படிப்பு வேண்டும். அதுக்கு படிங்க. அப்படி படிக்கிறவனுக்கு ஒரு நாளும் தூக்கம் வராது, புத்தகத்தை கண்டு பயம் வராது. try to be a leader, not just a student. நீங்கள் முதலில் பணக்காரன் ஆக வேண்டும் என்ற எண்ணம் வேண்டும் என்றால் மனசு செல்வந்தனாக இருக்க வேண்டும். that's a far most important thing. if you want to be rich at your heart. என்னுடைய மனசு என்றைக்கு நான் செல்வந்தனை போல் சிந்திக்கிறதோ, என்னுடைய சிந்தனைகள் என்றைக்கு செல்வந்தனை போல் ஒரு பார்வையை முன்வைக்கிறதோ, அன்றைக்கு தான் நான் பணக்காரனதற்கான முதல் படியையே தொடுகிறேன். எனக்கு இன்று இருக்கக்கூடிய பிரச்சனைகள், பொருளாதார நெருக்கடிகள் உள்ளிட்ட பல்வேறு காரணிகளை நான் எப்பொழுதும் என்னை சுற்றி வைத்துக்கொண்டு என் மனதை ஏழையாகவே நான் வைத்திருக்கிறேன். உங்கள் கையில் இருக்கக்கூடிய பணத்திற்கும் உங்கள் பேங்க் பேலன்ஸிற்கும் உங்களுடைய ஒட்டுமொத்த வருமானத்திற்கும் உங்கள் மனசு செல்வந்தனாக இருப்பதற்கும் தொடர்பே கிடையாது. சாதாரண பொட்டுக்கடை வைத்துக் கொண்டிருந்த ஒருத்தரை பற்றி இங்கே பேசிக்கிட்டே இருந்தாங்க. அன்றைக்கும் அந்த ஆள் பணக்காரனாக தான் இருந்திருக்கான், இன்றைக்கும் அந்த ஆள் பணக்காரனாக தான் இருந்திருக்கார். அன்னைக்கு அவர் வெளியில் தெரியல, இன்னைக்கு வெளியில் தெரியுது, அவ்வளவுதான். நான் அருளை சொல்கிறேன், மனசுக்குள்ளே அவர் பணக்காரனாக தான் அன்னையிலேருந்து இருந்திருக்கார், இன்னைக்கு வெளியில் தெரியுது, அன்னைக்கு தெரியலை. இஃப் யூ வாண்ட் டு பி ரிச் அட் யுவர் ஹார்ட், மனதை செல்வந்தனாக வைத்துக் கொள்வது என்பது ஒரு வாழும் அழகிய கலை. எனக்கு இன்றைக்கு இருக்கக்கூடிய நெருக்கடிகள் எல்லாவற்றையும் தாண்டி என் மனசை செல்வந்தனாக வைத்துக் கொள்ளுதல் என்பது சிந்தனை சார்ந்த விஷயம். என் அளவுக்கு தக்கதான் நான் சிந்திக்க வேண்டும் என்று காலம் காலமாக சொல்லி மறுக்கப்பட்ட உரிமைகளிலிருந்து வெளியே ஒரு உலகத்தை பார்க்கிற விஷயம். Don't focus on your weakness, concentrate on your weakness, that's all. Focus on your strength. உங்களுடைய ஸ்ட்ரெங்த் முதல்ல கண்டுபிடிங்க. நம்ம ஆட்கள் பல பேருக்கு அவங்க ஸ்ட்ரெங்த் என்னன்னே தெரியாது. நிறைய பேருக்கு என்னுடைய ஸ்ட்ரெங்த் என்ன, என்னுடைய பலம் என்ன, பலவீனம் என்ன என்பது குறித்த புரிதலே கிடையாது. காரணம், பலமும் பலவீனமும் அடுத்தவர்களால் இந்த சமூகத்தில் சொல்லப்படுகிறது. இன்றைக்கு உட்கார்ந்திருக்கக்கூடிய அம்மா அப்பாக்கள் எல்லோருக்கும் ஒரு வேண்டுகோள், தயவு செய்து உங்கள் பிள்ளைகளை ஒரு கட்டத்துக்குள் நிர்ணயிக்காதீர்கள். உன்னுடைய பலம் இது, பலவீனம் எது என்பதை அவனை உணர வைங்க. நம்ம எல்லாருடைய பலவீனம்னு நாம் நம்புற எல்லாமே நம்மகிட்ட யாரோ சொன்னதுதான். எனக்கு தெரிந்தவரை பலரும் என்னை சொன்னது உண்டு, இவனுக்கு சரியாக பேசவே வராது, அது என்னுடைய பலவீனம். எனக்கு சரியாக பேச வராது என்பது என்னுடைய பலவீனம். பாவம், பேச தெரிந்த ஒரு பிள்ளையை சரியாக கணிக்க தெரியாதது அவர்களுடைய பலவீனம், அவ்வளவுதான். என்னுடைய பலவீனத்தை நான் முடிவு செய்ய வேண்டிய ஒழிய அடுத்தவன் முடிவு செய்யக்கூடாது. தம்பி, உனக்கு மேக்ஸ் தான்ப்பா நல்லா வரும், நம்ம அம்மாக்கள் வீட்டில் பல நேரம் சொல்லக்கூடிய வார்த்தை. தம்பி, உனக்கு சயின்ஸ் தான் நல்லா வரும், அது உங்களுக்கு நல்லா வரும், அவ்வளவுதானே. ஒருவன் வாழ்வில் மிக முக்கியமாக புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம், என்னுடைய பலம் என்ன, என்னுடைய பலவீனம் என்ன. இது இரண்டும் புரியாதவன் பலத்தை வைத்து ஜெயிக்கவும் முடியாது, பலவீனத்தை வைத்து என்ன செய்யணுங்கிறது தெரியாது. ஃபோக்கஸ் ஆன் யுவர் ஸ்ட்ரெங்த். ஐயோ நெருக்கடி வந்துருச்சு, ஐயோ பிரச்சனை வந்து விட்டது. ஒரு பிரச்சனை வந்து விட்டது, அதனால் என்னால் ஜெயிக்க முடியவில்லை. பிரச்சனை வரவில்லை என்றால் தான் உங்களால் ஜெயிக்க முடியாது. தொடர்ந்து ரொம்ப நாளாக நீங்கள் ஒரு பாதையில் சென்று கொண்டிருக்கிறீர்கள், உங்களுக்கு பிரச்சனையே வரவில்லை என்றால் நீங்கள் போய்கொண்டிருக்கக்கூடிய பாதை தவறானது என்று அர்த்தம். முதல்ல அதை புரிஞ்சுக்கணும். நான் ஒரு பாதையிலே தொடர்ந்து பயணித்துக் கொண்டே இருக்கிறேன், எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னா உங்கள் பாதை தவறானது. கடைசியில் அது போய் ஒரு முட்டுச்சந்திரன் நிற்க போது செவத்தில் மோதி மூக்குடைய போதுன்னு அர்த்தம். பிரச்சனைகள் குறுக்கே வந்தால்தான் வாழ்க்கை. அதுதான் உங்கள் வெற்றியை இன்னும் உத்வேகத்தோடு அடுத்த நிலைக்கு எடுத்துச் செல்வதற்கான தேவை இருக்கிறது.